ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2017ல ரிலீஸ் ஆன குக் அப் அ ஸ்ட்ரோம்ன்ற சைனீஸ் மூவிய தான் பார்க்க போறோம். இதுவும் நேயர் விருப்பம் தான். அவரோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த படத்த ரெகுலரா கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, 2 சமையல்காரங்க. அதாவது பெஸ்ட்டான 2 செஃப்ஸ். அவங்க பண்ற டிஷ் எல்லாம் பார்க்குறப்போ, நம்மளே ஸ்க்ரீனுக்குள்ள தலைய விட்டு சாப்ட்றலாம் போல இருக்கும். அவ்ளோ பெஸ்ட்டான 2 செஃப்ஸ்க்கு நடுவுல, நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளான்ற கிளாஷ் வருது. ஸோ யாரு பெரிய ஆளுன்றத ப்ரூவ் பண்றதுக்காக 2 பேரும் ஒரு சர்வதேச சமையல் போட்டியில கலந்துக்க, அந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காக இவங்க என்ன டிஷ்ஷ குடுக்குறாங்க. கடைசியில யாரு ஜெயிச்சதுன்னு சொல்றது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. நாக்குல எச்சி ஊற ஊற படத்த பார்க்க பிரிப்பேர் ஆயிக்கோங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போயிடலாம். படத்த ஓபன் பண்ணா சைனால இருக்க ஸ்பிரிங் அவென்யூன்ற இடத்துல ஒரு நியூஸ் சேனல் வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ், பல திறமையான குக்ஸ் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த இடத்துல 30 வருஷமா 7ன்ற ஒரு ஹோட்டல் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அந்த ஹோட்டலோட செஃப். அவர் தான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. படத்துல அவரோட பேரு ஸ்கை. படத்துல 2 ஹீரோ இருக்கிறதுனால அவரோட பேரை நம்ம ஸ்கைனே மெயின்டைன் பண்ணிப்போம். இந்த 7 ஹோட்டலுக்கு இன்சார்ஜா இருக்கிறது ஒரு பொண்ணு. அவ ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறதுனால அவளோட பேரை நம்ம ஸ்பெக்கின்னு வச்சுப்போம். 30 வருஷமா 7 வெற்றிகரமா போயிட்டு இருக்கிறதுனால அப்படி இந்த ஹோட்டல்ல என்னதான் செஃப் பண்றாருன்னு பார்க்கலாம்னு நியூஸ் சேனல் ஹோட்டலுக்குள்ள வர, ஸ்கை பண்றாரு பாருங்க ஒரு டிஷ். கோழி காலை துண்டு துண்டா கட் பண்ணி அதை ஒரு பேனுக்குள்ள போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சோயா சாஸ், அந்த ஜாஸ் இந்த ஜாஸ்ன்னு எல்லாத்தையும் ஊத்தி அதுக்குள்ள நூடுல்ஸை வச்சு அதுக்கு மேல மின்ட்டோட இலைய வச்சு பேனை மூடினதுக்கு அப்புறம் மூடின பேன்ல ரைஸ் ஒயினை ஊத்தி அப்படியே ஸ்ட்ரீம் பண்ணி கொதிக்க வைக்கிறாரு. கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கு அப்புறம் மூடிய திறந்தா கம 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 கமன்னு நூடுல்ஸ் ரெடி. அந்த வாசனையை மோந்து பார்த்தே நியூஸ் சேனல் எல்லாம் மிரண்டு போக, இப்படி ஸ்கைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஹோட்டலுக்கு சாப்பிடலான்னு ஒருத்தவன் வரான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஸோ கியூல நின்று வெயிட் பண்ணி தான் உள்ள வந்தாகணும். ஆனா இந்த பயபுள்ளையோ அப்படியெல்லாம் நிக்க முடியாதுன்னு டைரக்டா சீட்ல வந்து உக்கார, அவங்கிட்ட போன ஸ்கை, ஏங்க ஹோட்டலுக்கு யார் வந்தாலும் கியூல தான் வரணும். ஸோ தயவு செஞ்சு வெளியே போங்கன்னு சொன்னதும், டேய் இந்த இடத்துல நீ மட்டும்தான் நல்லா சமைக்கிறேன்னு அகம்பாவத்தில் ஆடுறியா? ஓ அகம்பாவத்தையும் ஆணவத்தையும் அழிக்க ஒருத்தவன் வருவான்டா. என் பாஸ் உன் ஹோட்டலுக்கு எதிரிலே இன்னொரு ஹோட்டல் ஆரம்பிச்சு அதுல த வேர்ல்டு பெஸ்ட் செஃப் போட்டிருக்காருடா. இன்னையோட உன் கதை முடிஞ்சு போச்சுன்னு இவன் கதற நல்லா பருவத்துக்கு வராத பன்னிக்குட்டி மாதிரி இருந்துகிட்டு ஹீரோ இன்ட்ரடக்ஷனா மரியாதையே ஓடி போயிடுன்னு ஸ்கை இங்க பேசிட்டு இருக்க, அந்த பக்கம் பிரான்ஸ்ல இருக்க செகண்ட் ஹீரோவா காட்டுறாங்க. அவரோட பேரு படத்துல பால். அந்த நாட்டோட ஒரு பணக்கார கப்புள்ஸ்க்கு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ விருந்து சாப்பாடு ரெடி பண்ணலாம்னு போனப்பா இல்ல ஸ்பெஷலா ஒரு டிஷ் ரெடி பண்றாரு பாருங்க. முட்டைய வேக வச்சு அதுக்கு மேல கிரீமை ஊத்தி ஏகப்பட்ட புட்டிங்ஸை போட்டதுக்கு அப்புறமா அதை கப்புள்ஸுக்கு முன்னால வைக்க, அதை சாப்பிட்ட கப்புள்ஸோ அடாடாடாடாடாடா என்ன டேஸ்ட், வாயில வச்சதும் கரையுதுங்க, நீங்க வேற மாறிங்க அப்படின்னு பாலை புகழ்ந்து தள்ள. ஸோ ஸ்கை அண்ட் பால் இவங்க 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க சலைச்சவங்களே இல்லைன்றது நமக்கு தெரிய வர, பால் இப்படி போற இடத்துலலாம் விதவிதமான டிஷ் பண்ணி அசத்துறதுனால ஆங்கில புத்தகத்தோட அட்டை பக்கத்திலே வந்துடுறாரு. ஸோ இதனாலேயே இவர் வேலை செய்யற கம்பெனி இனிமேல் பால் தான் இவங்க கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் செஃப்ன்றதை அறிவிக்க, ஐயோ மொட்டை மாமா நீ என்ன அப்பாயின்ட் பண்ணது எனக்கு சந்தோஷம்தான். பட் எனக்கு இங்க இருக்கணும்னு ஆசையே இல்லை. எங்க அப்பா ஒரு கொரியன், எங்க அம்மா ஒரு சைனீஸ். இது வரைக்கும் சைனால என்னோட கால் தடம் பதியவே இல்லை. ஸோ நான் சைனாவுக்கு கிளம்பி போறேன். அங்க என்னோட பேரை நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு பால் அவனோட லவரை கூட்டிக்கிட்டு சைனாவுக்கு கிளம்பி வர, இந்த பக்கம் 7 ஹோட்டல்ல உட்காந்து அந்த ஊர் மக்கள் பேசிட்டு இருக்கிறப்போ ஸ்கைக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. லீன்ற குரூப் இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்பிரிங் அவென்யூவை மொத்தமா வாங்கி இங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோன் கட்ட போறதா ஒரு ஆள் சொல்ல, சரி அது நடக்கிறப்ப பாத்துக்கலாம், இப்போ ஒரு பார்ட்டிக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருக்கு, நான் அந்த வேலையை பாக்குறேன்னு கிச்சனுக்கு போன ஸ்கை மீனை எதமா பதமா கட் பண்றாரு பாருங்க. அந்த மீனே கேட்கும் போல, தலைவா என்ன வெட்டுங்க தலைவா வெட்டுங்க தலைவான்னு அவ்வளோ எதமா கட் பண்ணி தோலை மட்டும் தனியா எடுத்த ஸ்கை அதை பேன்ல போட்டு இவரோட டெக்னிக்ல சூடு பண்ணி மீனோட தோல் எவ்வளோ வழவழன்னு இருக்கும் அதையே ரஸ்க் மாதிரி ஆக்குனதுக்கு அப்புறம் அந்த டிஷ் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பாட்டி கிட்ட கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் திருநாய்ங்களுக்கு சாப்பாடு போடலாம்னு போன ஸ்கை நாய்ங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இவரோட சின்ன வயசு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்க, சின்ன வயசுல ஸ்கையும் அவரோட அப்பாவும் ஒன்னாதான் இருந்திருக்காங்க. அந்த காலத்திலேயே ஸ்கையோட அப்பா ஒரு மிகப்பெரிய குக்கு. பட் ஸ்கைக்கோ வெங்காயம் கூட வெட்ட தெரியல. ஏண்டா வாத்தியார் புள்ள மக்குன்ற மாதிரி ஒரு சமையல்காரனோட பையனா இருந்துகிட்டு இன்னும் உனக்கு வெங்காயம் கூட வெட்ட தெரியல, நீ எல்லாம் எங்க இருந்து சமையல்ல உருப்பட போற? இனிமேல் என்ன உன்னோட அப்பான்னு வெளியே சொல்லிட்டு தெரியாத, உன்னை என் கூட வச்சுக்கிறதுலாம் ரொம்ப ரிஸ்கான மேட்ரு. ஸோ நீ என்ன பண்ற, 7ன்னு ஒரு மாஸ்டர் இருக்காருல்ல அவரோட ஹோட்டல்ல போய் இருந்துருன்னு அந்த ஹோட்டலுக்கு ஸ்கையை கூட்டிட்டு போன அவரோட அப்பா
இவர் செஞ்ச நூடுல்ஸ குடுத்துட்டு, இந்த மாரிலாம் நூடுல்ஸ் செய்யணும்னா உனக்கு ஒரு யுகமே தேவைப்படும். நல்லா சாப்பிடுப்பான்னு பையன கலாய்ச்சிட்டு இருக்க, இவர தனியா கூட்டிட்டு போன மாஸ்டர். ஏங்க என்ன இருந்தாலும் அவன் உங்க பையங்க. அவன ஏங்க இங்க விட்டுட்டு போறீங்கன்னு கேட்க, வேற வழி இல்லங்க. என் பையனுக்கு சமையல் தெரியல. அவன என் கூட வச்சிருக்கிறது எனக்கு அசிங்கம். சோ அவன் இங்க இருக்கிறது தான் பெஸ்ட்ன்னு ஸ்கையோட அப்பா சொல்ல, போயும் போயும் சமையல் தெரியலன்றதுக்காக அப்பா நம்மள விட்டுட்டு போறாரே அப்படின்னு அப்பையில இருந்தே ஸ்கைக்கு அவரோட அப்பா மேல காண்டு. அப்பா போனதுக்கு அப்புறம் ஸ்கைக்கு 7ன்ற மாஸ்டர் தான் குக்கிங்க பத்தி சொல்லியே கொடுத்திருக்காரு. வெறி பிடிச்ச மாதிரி சமையலை கத்துக்கிட்டு ஆள் ஒரு நல்ல செஃப்பாவும் இருக்காரு. இப்படி ஒரு பிளாஷ்பேக்கை காட்டி முடிக்க, அடுத்த சீன்ல பிரான்ஸ்ல இருந்த பால் சைனாவுக்கு வந்துடுறாரு. ஒரு கடைக்கு மீன் வாங்கலாம்னு போன பால் எனக்கு இந்த மீன் தான் வேணும்னு சொல்ல, கடைக்காரன் அந்த மீன் இல்லைன்னு சொல்லிடுறான். பட் ஸ்கை வந்து அதே மீனை கேக்குறப்போ, ஏன்பா வரதுக்கு எவ்வளவு நேரம்பா, இந்த மீனை புடி அப்படின்னு பால் எந்த மீனை கேட்டாரோ கடைக்காரன் அந்த மீனை ஸ்கை கிட்ட கொடுக்க, ஏயா யோ இதே மீன் தாயா நானும் கேட்டேன், என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட கொடுக்குற, இதெல்லாம் என்ன நியாயம்னு பால் கொந்தளிக்க, தலைவா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மீனை செய்யறது அவ்வளவு அசால்ட்டான விஷயம் இல்ல, தனி கலை வேணும், இந்த ஊர்லயே ஸ்கையால மட்டும்தான் இந்த மீனை சமைக்க முடியும்னு கடைக்காரன் ஒரு பில்டப்பை கொடுக்க, ஸ்கைக்கும் பாலுக்கும் முட்டிக்குது. நீ நான் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா, எங்க இந்த டிஷ்ஷை எப்படி செய்வேன்னு சொல்லுன்னு பால் கேட்க, ஸ்கை சொல்ற விஷயத்த விஷுவலா காட்டுறாங்க. இந்த மீனோட சென்டர் பகுதியை மட்டும் வெட்டி எடுத்து அதுக்கு மேல தக்காளி வெங்காயத்தை போட்டு அதை ஒரு இலையில சுத்தி இந்த ஸ்டீம்ல கொதிக்க வச்சு மிளகாத்தூளை தூவி விட்ட வரும் பாரு ஒரு டேஸ்ட், அதெல்லாம் கனவுல கூட நீ பாத்துருக்க மாட்டேன்னு ஸ்கை சொல்ல, இது என்ன பிரமாதம், இப்ப என்னோட செய்முறையை கேக்குறியா, ஒரு குக்கிங் பேப்பர் எடுத்து அதுக்குள்ள கேரட் பீன்ஸை வெட்டி போட்டு அதுக்கு மேல சால்ட் அண்ட் பெப்பரை போட்டு அதுக்கு நடுவுல மீனை வச்சு அதை இந்த டெம்பரேச்சர்ல பட்டும் படாம தொட்டும் தொடாம ஸ்டீம் பண்ணா அப்ப வரும் பாரு ஒரு டேஸ்ட். இதுக்கு ஈடு கொடுக்க இன்னொரு ஆள் தான் பிறந்து வரணும்னு பால் அவர் செஞ்ச டிஷ்ஷோட செய்முறை விளக்கத்தை கொடுக்க, நடுவுல வந்த கடைக்காரன், அடே ராங் ரூட்ல வந்த ராக் கோழிங்களா, நான் வியாபாரத்தை பாக்குறதா வேணாமா, இந்தாங்கடா மீனை பாதி பாதி எடுத்துட்டு போங்கடா, இப்போதைக்கு இடத்த காலி பண்ணுங்கடான்னு எப்படியோ இப்போதைக்கு இவன் இந்த பிரச்சனையை முடிக்க, அதுக்கப்புறம் 7ன்ற ஸ்கையோட ஹோட்டலுக்கு எதிரிலேயே பால் ஸ்டெல்லார்ன்ற ஒரு ஹோட்டலை ஆரம்பிக்கிறாரு. சொல்ல போனா இவர் இந்த ஹோட்டல்ல செஃப் பாஸ்ன்ற ஒரு ஆள் தான் இந்த ஹோட்டலை ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. சியர்ஸ் கேர்ள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஹோட்டலுக்கு முன்னால ஆட வைக்க, இது ஸ்பிரிங் அவென்யூவோட மக்களும் பாக்குறாங்க. என்னடா இது புது புது வித்தைகள் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஸ்கை கிட்ட ஒருத்தவன் சவால் விட்டான்ல, ஓ அகம்பாவத்தையும் ஆணவத்தையும் அழிக்க ஒருத்தன் வருவான்டான்னு. அவன் ஒரு பாஸோட அசிஸ்டன்ட். அந்த அசிஸ்டன்ட் அவனோட பாஸையும் இந்த ஊரோட சேர்மேனையும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வர, பால் அவர் பண்ண ஸ்பெஷலான டிஷ் இவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது 7 ஹோட்டல்ல இருக்க ஸ்பெக்கியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து 7 ஹோட்டலுக்கான ப்ரமோஷனை கையில மைக்க வச்சு நடு ரோட்ல நின்னு பண்ணிட்டு இருக்க, இதுல ஸ்டெல்லார் ஹோட்டல் ஆளுங்க காண்டாயிடுறானுங்க. எதுக்காக ஏன் ஹோட்டலுக்கு முன்னால நின்னு பேசிட்டு இருக்கீங்கன்னு. பதிலுக்கு 7 ஹோட்டல் ஆளுங்களும், ஏன் இது என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா, எல்லாருக்கும் பொதுவான ரோடு தானே, சோ நாங்க இங்கதான் இருந்து பேசுவோம்னு ஸ்பெக்கி சொல்ல, போயும் ஒரு டொக்கு செஃப் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இவ்வளவு ஆணவமான அசிஸ்டன்ட் கேட்க, சரிடா நீ 5 ஸ்டார் செஃப்பையே வச்சுட்டு போ, இப்போ ஓன் செஃப்புக்கும் ஏன் செஃப்புக்கும் ஜோடி போட்டு பாப்போமா ஜோடி அப்படின்னு ஸ்பெக்கி கேட்டதுனால 7ஏன்னு இருந்த ஸ்கைக்கும் பாலுக்கும் நடுவில் ஒரு காம்படிஷன் நடக்குது. காம்படிஷன்ல ஒரு மீனை வைக்கிறாங்க. முதல்ல அந்த மீன் எடுத்த பால் மீனுக்கே வலிக்காம அதை பாதியா கட் பண்ணதுக்கு அப்புறம் மீன்ல இருக்க முள்ள கண்ணுமைக்கிற நேரத்துல வெடுக்கன்னு பால் பிடிக்கிட்டு இருக்க, அவரோட ஆதரவாளர்களோ பாத்தீங்களாடா எங்கால சமையல் உலகின் சாணக்கியண்டா எங்காலு அப்படின்ற பில்டப்பை கொடுக்க, முள்ள எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மீனை தூக்கி பால் ஸ்கை கிட்ட கொடுக்குறாரு. அடுத்து ஸ்கை என்னடா பண்ண போறாருன்னு யோசிச்சுட்டு இருந்தா, முதல்ல ஒரு கத்தியை எடுத்து மீனுக்கு மசாஜை போட்ட ஸ்கை அடுத்தது நேக்கா ஸ்லைஸா மீனை கட் பண்ணதுக்கு அப்புறம் மீன் தோலை பிடிச்சிக்கிட்டு ஒரு விசிறுனது தான் மீனோட தோல் தனியா அவரோட கையில இருக்கு, கறி மட்டும் கீழே வந்து விழுது. இப்படியெல்லாம் வெட்டணும்னா ஒரு தனித்தரமா இருந்தா தானே முடியும். ஸோ ஸ்கையோட ஆதரவாளர்கள் பாத்தீங்களாடா எங்கால் சமையல் உலகின் சாம்ராட்ரா அப்படின்னு இவருக்கு ஒரு பில்டப்பை கொடுக்க, போட்டியை பார்த்த சேர்மேன் 2 பேரையும் கூப்பிட்டு, தம்பிங்களா நீங்க 2 பேருமே நல்ல செஃப் தான், நம்ம நாட்டில் நடக்க போற சர்வதேச சமையல் போட்டிக்கு உங்க 2 ஹோட்டலோட பேரையும் கொடுத்துருக்காரு எனக்கு தகவல் வந்துச்சு, அங்க உங்களோட திறமையை காட்டுங்க, அப்ப தெரிஞ்சிட போது யார் பெஸ்ட்ன்னு. இப்ப இடத்த காலி பண்ணுங்கன்னு சேர்மேன் எல்லாரையும் அனுப்பி வைக்க, அடுத்த நாள் மீன் வாங்கலாம்னு ஸ்கை கடைக்கு போனான். ஒட்டுமொத்த மீனையும் ஸ்டெல்லார் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு போனதா கடைக்காரன் சொல்றான். ஏன்னா அவனுங்க மீனுக்கு டபுள் த அமௌண்ட் கொடுத்துருக்கானுங்க. ஏண்டா கொடை சாஞ்ச குப்பலாரி, காசு அதிகமாக கொடுத்துட்டான்றதுக்காக ரெகுலர் கஸ்டமரை பகச்சுக்கிறல்ல நீ அப்படின்ற காண்டோட ஸ்கை அங்கிருந்து கிளம்ப, இந்த பக்கம் ஸ்டெல்லார் ஹோட்டலுக்கு முன்னால விஐபி கெஸ்ட் எல்லாம் வரதுனால கார வாசல்ல நிறுத்தி வச்சுட்டு போவாங்க இல்லையா. ஸோ 7 ஹோட்டல் கஸ்டமரால கடைக்குள்ள போக முடியல. இதனால ஸ்பெக்கிக்கும் பாலோட லவருக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்க, இந்த பிரச்சனைக்கு நடுவுலேயே சர்வதேச சமையல் போட்டி நடக்கிறதா சொல்லியிருந்தாங்கல்ல, அதோட ஃபைனல் காம்படிஷனுக்கு 7 ஹோட்டலும் ஸ்டெல்லார் ஹோட்டலும் தேர்ந்தெடுக்கப்படுது.
மக்களோட ஓட்ஸ வச்சு தான் ஒவ்வொரு ஹோட்டலும் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போய் கடைசியா ஃபைனல் காம்படிஷனுக்கும் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணப்பட்ட ஹோட்டல் தான் செவனும் ஸ்டெல்லாரும். நம்ம ஹோட்டல் செலக்ட் ஆயிடுச்சுன்ற சந்தோஷத்தோட ஸ்கைக்கு இன்னொரு ஷாக்கும் காத்துட்டு இருக்கு. இந்த போட்டியில ஜெயிச்சா அடுத்தது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு போகணும். அதுலயும் ஜெயிச்சிட்டா காட் ஆஃப் குக்குன்னு அழைக்கப்படுறவர் கூட போட்டி போடணும்னு டிவில சொல்லிட்டு இருக்காங்க. யாரடா அந்த காட் ஆஃப் குக்குன்னு பார்த்தா ஸ்கையோட அப்பா தான் அது. டேய் தகப்பா நீயா அப்படின்னு ஸ்கை ஒரு பக்கம் ஷாக் ஆக, இந்த பக்கம் காட் ஆஃப் குக்க உட்கார வச்சு, ஏங்க இந்த ஃபைனல் காம்படிஷன்ல செலக்ட் ஆயிருக்காருல்ல செவன் ஹோட்டலோட செஃப் ஸ்கை, அவர் உங்களோட பையனாமே கேள்விப்பட்டோம் அப்படின்ற கேள்வியை கேட்க, இதெல்லாம் அனாவசியமான கேள்வி, இதுக்கு பதில் சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல அப்படின்ற கடுப்போட காட் ஆஃப் குக் அங்கிருந்து கிளம்ப, இதை டிவில பார்த்த மாஸ்டர் காட் ஆஃப் குக்க மீட் பண்ணலான்னு போறாரு. அந்த பக்கம் பாலோட லவ்வரோ செவன் ஹோட்டலுக்கு வந்து ஸ்பெக்கியையும் ஸ்கையையும் நைட்டு டின்னருக்கு எங்க ஹோட்டலுக்கு வாங்கன்னு இன்விடேஷனை கொடுக்க, சரி அப்படி அவனுங்க ஹோட்டல்ல என்னதான் பண்றானுங்கன்றத பாக்குறதுக்காக ஸ்பெக்கியும் ஸ்கையும் நைட்டு ஸ்டெல்லார் ஹோட்டலுக்கு போறாங்க. இவங்களை டேபிள்ல உட்கார வச்ச பாலோட லவ்வர் வேணும்னே இவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி பிரெஞ்சு லாங்குவேஜ்ல இருக்க மெனுக்கார்டை தூக்கி இவங்கள்ட்ட கொடுக்குறா. ஆனா நம்ம ஸ்பெக்கி யாரு, எப்படியும் இவனுங்க இந்த மாதிரி ஜல்குத்தா வேலைலாம் பண்ணுவானுங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு பிரெஞ்சு லாங்குவேஜ்ல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கத்துக்கிட்டு வந்திருக்கா. அதாவது இன்னைக்கு செஃபோட ஸ்பெஷல் என்னவோ அதை எடுத்துட்டு வாங்கன்னு. இப்போ அந்த வார்த்தையை ஸ்பெக்கி பாலோட லவர் கிட்ட சொல்ல, அந்த டிஷ் வரதுக்கு முன்னால முதல்ல ஸ்டார்டர் இவங்க கிட்ட வருது. அதை பாக்குறப்ப ஆஃப் பாயில் மாதிரி இருக்கு. என்னங்கடா இது, பெரிய ஹோட்டல்னு சொன்னீங்க, கடைசியில் ஆஃப் பாயில போட்டிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு டிஷ்ஷா அப்படின்னு அந்த ஆஃப் பாயில் மேல இருக்க மஞ்சள் கருவை எடுத்து சாப்பிட்டா கடைசியில அது முட்டையே கிடையாது, மாம்பழம். மாம்பழத்தை அழகா சூடு பண்ணி கெட்டியாக்கி வச்சிருக்காங்க. பரவாயில்லையே, இவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறமை இருக்கும் போலயே அப்படின்னு ஸ்கை யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது பால் பண்ண ஸ்பெஷல் டிஷ் வருது. பாக்குறதுக்கு பூத்தொட்டி மாதிரி இருக்கு. அதுக்குள்ள தண்ணியை ஊத்துனா பவுடர் கரைஞ்சி இன்கிரீடியன்ட்லாம் மேல வருது. என்னங்கடா சாப்பாடை கொடுங்கடான்னு சொன்னா மேஜிக்கை காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற கடுப்புல இந்த டிஷ் எடுத்துக்கிட்டு நேரா கிச்சனுக்கு போன ஸ்கை, ஏண்டா பாலிஷ் பண்ண பருப்பு சாதம் நான் ஜோக் காட்டுறியா, எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சமைக்க தெரியாதான்னு கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிக்க, பால் எதுவுமே பேசாம சைலண்டா ஒரு கறியை எடுத்து ஸ்கைக்கு முன்னால வச்சு, உன்னால இந்த கறியை சமைக்க முடியுமான்னு கேட்கறான். கறியை இது வரைக்கும் 50 டிகிரி செல்சியஸ்ல வச்சிருக்காங்க. நான் இப்ப சப்போஸ் அந்த கறியை எடுத்து சமைக்க ஆரம்பிச்சா கறி கோல்ட் ஆயிடும், என்னால அதை சமைக்க முடியாது, நான் உனக்கு வேற சமைச்சு காட்டுறேன்னு முதல்ல வெங்காயத்தை கட் பண்ணி அதை எண்ணெயில போட்டு பொரிக்க வச்ச ஸ்கை, அது பொரிஞ்சிட்டு இருக்க கேப்லயே பீஃபை எடுத்து அதை ஸ்லைஸா கட் பண்ணதுக்கு அப்புறம் பொரிச்ச வெங்காயத்தை தூக்கி கல்லுல போட்டுட்டு அதை சுத்தி எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் கட் பண்ண பீஃபை அதுல தூக்கி போட்டா சுத்தி எண்ணெய் வேற இருக்கு இல்லையா, அதுக்கு இதுக்கும் ஃபயர் ஆகி கறியை எரிய ஆரம்பிச்சிடுது. எரிஞ்ச கறியவே அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டுன்னு 4 பெரட்டு பெரட்டி மழைச்சாரல் மாதிரி அதுல சால்ட் அண்ட் பெப்பர் எல்லாம் தூவி விட்டதுக்கு அப்புறம் கரண்டில ஒரே வாரி இப்போ இதை சாப்பிட்டு பாருன்னு ஸ்கை சொல்ல, சரி நான் சாப்பிட்றேன், அதுக்கு முன்னால என்னோட திறமைய பாருன்னு எந்த கறியை ஸ்கை சமைக்க முடியாதுன்னு சொன்னாரோ அந்த கறியை எடுத்த பால் அதை ஹீட் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டு அதுல தேவைப்படுற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் அதை ஒரு மூடியை போட்டு மூடியில இருக்க கேப் வழியா புகையை அனுப்புறாரு. புகையினால கறியே ஸ்மோக்கி ஃபிளவர் ஆனதுக்கு அப்புறம் இதை தூக்கி பால் ஸ்கையோட மூஞ்சிக்கு முன்னாலே நீட்டுறாரு. ஸ்கை அதை மோந்து பார்த்தா அதுல இருந்து வர அரோமா, ஓ மை காட் என்ன டிஷ்டா அது அப்படின்னு ஸ்கையை மெய் மறக்க வச்சிடுது. என்ன இருந்தாலும் எங்க ஸ்கைக்கு ஒரு அசிங்கம் தானே, இவரால் பண்ண முடியாதுன்னு சொன்ன கறியை பால் பண்ணிட்டான். ஸோ அசிங்கத்தினால எதுவுமே பேச முடியாம ஸ்கை இங்கேருந்து கிளம்பி போக, ஸ்கை போனதுக்கு அப்புறம் ஸ்கை ஒரு பீஃப் டிஷ் பண்ணார் இல்ல, சரி அது என்ன டேஸ்டா இருக்குன்னு பார்க்கலாம்னு பால் அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து வாயில வைக்க, இந்த ஆளோட கண்ணும் 300 மீட்டருக்கு விரியுது. ஏன்னா இந்த டிஷ்ஷும் அந்த அளவுக்கு தரமா இருக்கு, இப்படி ஒரு டிஷ்ஷை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையேன்ற மாதிரி பால் ஒரு ஷாக்கை கொடுக்க, இந்த பக்கம் ரொம்ப சோகமா போனார் இல்லையா ஸ்கையே, சின்ன வயசுலேயே உனக்குலாம் சமையல் வராதுன்னு அப்பா அசிங்கப்படுத்தினாரு, சரி அந்த ஆள்கிட்ட ப்ரூவ் பண்றதுக்காக அப்படி இப்படின்னு சமையலை கத்துக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு வளர்ந்து நின்னா நம்மளை மீட் பண்ண ஒருத்தவன் வந்துட்டான். ஸோ அப்பா சொன்ன மாதிரி நமக்கு சமையல்லாம் வராது போலையே அப்படின்னு ஸ்கை யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது மாஸ்டர் ஸ்கைக்கு கால் பண்ணி உன்னை அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும், இந்த இடத்துக்கு வான்னு சொல்றாரு. நம்ம ஊர்ல காசி ராமேஸ்வரன் போவாங்கல்ல, அதே மாதிரி மாஸ்டர் ட்ரிப்புக்காக எப்பவோ கிளம்பி போயிட்டாரு, பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ மாஸ்டர் கூப்பிட்டதும் அவரை பார்க்க போறோன்ற சந்தோஷத்துல அவர் சொன்ன இடத்துக்கு ஸ்கை போனா அந்த இடத்துல ஸ்கையோட அப்பாவான காட் ஆஃப் குக் இருக்காரு. மாஸ்டர் ஜி இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் இருக்க இடத்துக்கு என்ன எதுக்கு வர சொன்னீங்கன்னு ஸ்கை கொந்தளிக்க, உடனே காட் ஆஃப் குக், டேய்
ஏதோ 4 பேர் உன்ன செஃப்ன்னு சொல்லிட்டாங்கன்னு ஓவரா புளிப்பு காட்டாத. உன்னாலலாம் அந்த டொக்கு இடத்த விட்டு வெளிய வந்து, நீ ஒரு சமையல்காரன்றத ப்ரூவ் பண்ண முடியாது. வேணும்னா என்கிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சு காட்டுறா. உன்ன ஒரு பெஸ்ட்டான செஃப்ன்னு நான் ஒத்துக்கிறேன். சவாலுக்கு ரெடியான்னு காட் ஆஃப் குக் கேட்க, ஐயா ஃபங்க் வச்ச பாண்டா கரடி, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. எல்லா பெஸ்ட்டான குக்ஸும் முதல்ல ஒரு சின்ன ஹோட்டல்ல இருந்து தான் போயிருப்பாங்க. அது தெரியாம ஆணவத்துல ஆடாதீங்க. உங்க சவாலுக்கு நான் ரெடி. போட்டு பாத்துருவோம்னு ஸ்கை இங்க இருந்து கிளம்பி போக, அடுத்த சீன்ல இன்டர்நேஷனல் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. காம்படிஷனுக்கு 4 ஜட்ஜ் வந்திருக்காங்க. போட்டியிட போறது 2 பேர். ஒன்னு ஸ்கை, இன்னொன்னு பால். போட்டி நேரம் 90 நிமிஷம். அதுக்குள்ள பெஸ்டான டிஷ் 2 பேரும் கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த போட்டியில ஜெயிச்சா அடுத்தது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். அதுலயும் ஜெயிச்சிட்டா அடுத்தது காட் ஆஃப் குக் கூட போட்டி போடணும். இதெல்லாம் சொல்லி முடிச்ச ஆங்கர் போட்டியை ஸ்டார்ட் பண்ணி விட, சமைக்க ஆரம்பிச்ச ஸ்கை ஒரு கோழியை எடுத்து கோழியோட உடம்புல கத்தியை வச்சு விளையாண்டுட்டு இருக்க, இதை பார்த்த ஜட்ஜு மெர்சல் ஆயிடுறாங்க. ஏன்னா கத்தியை கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களால மட்டும்தான் கோழியையும் கோழி தோலையும் தனியா பிரிக்க முடியும். இதெல்லாம் ஸ்கையால முடியுமா அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஸ்கை ரொம்ப ஈஸியா கோழியில இருந்து கோழி தோலை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கிறாரு. அடுத்து பிரிச்ச கோழி தோல்ல போட வேண்டிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு, இந்த கோழி தோலை லோட்டஸ் இலையில வச்சு சுத்தி வெளிப்பக்கமா சால்ட் கலந்த பவுடரை வச்சு மொழி விட்டுறாரு. அடுத்தது ஒரு பெரிய வாணல்ல மண்ணை போட்டு மண்ணுக்குள்ள இந்த உருண்டையை போட்டு உருட்டிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சமையல் ஆரம்பிச்சாரு இல்லையா பாலு, தலைவன் ஏதோ ஒரு ஸ்வீட்டை செய்ய போறான் போல. சோ முதல்ல கேக்கை ரெடி பண்ணிட்டு, கேக்குக்கு மேல ஹனி ஃபிளேவரையும் கேக்குக்கு கீழே பைனாப்பிள் ஃபிளேவரையும் வச்சு மேலையும் கீழையும் ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஃபிளேவரும் கேக்ல உருகி ஊத்திட்டு இருக்கு. அடுத்தது இதுக்கு மேல ஒரு கிரீமை வச்ச பால் பிரசன்டேஷனுக்காக கேக்கை சுத்தி புகையை பறக்க விட, இந்த பக்கம் ஸ்கை மட்டும் சும்மாவா, குச்சியில சொருகி கீழே நெருப்புல வாடிட்டு இருந்த சால்ட் உருண்டைய ஒரே குத்த சால்ட் உருண்டை தெரிச்சு குச்சியில குக்கான கோழித்தோல் லோட்டஸ் இலையோட தொங்கிட்டு இருக்கு. அதை பதமா எடுத்த ஸ்கை பொறுமையா அந்த கோழித்தோலை அறுக்க, இவர் உள்ள இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டாரு இல்ல, அது அப்படியே ஜெல்லி மாதிரி வெளியே வந்து ஊத்துது. ஒரு வழியா பாலும் சரி ஸ்கையும் சரி 2 பேருமே சமைச்சு முடிச்சிட்டாங்க. ஜட்ஜு முதல்ல பாலோட டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு, ஏங்க நீங்க டிஷ்ல இந்தந்த ஃபிளேவர்லாம் கலந்துருக்கீங்க, சாப்பிடும் பொழுது எல்லா ஃபிளேவரும் அப்படியே நாக்குக்குள்ள தெரியுது. சோ இது அற்புதமான டிஷ்ன்ற கமெண்ட கொடுத்துட்டு, அடுத்தது ஸ்கையோட டிஷ்ஷை சாப்பிட்டதுக்கு அப்புறம், இதுவும் சூப்பரான டிஷ் தாங்க, இதுல நீங்க இந்தந்த ஃபிளேவர்லாம் ஆட் பண்ணிருக்கீங்க, அதுலயும் லோட்டஸ் இலையில கோழி தோலை சுத்துறீங்க பாருங்க, அதுதான் ஹார்ட் பீஸே அப்படின்னு ஸ்கைக்கு ஒரு கமெண்ட கொடுக்க, அடுத்தது ஸ்கோரிங்கான நேரம். முதல்ல 4 ஜட்ஜும் பாலோட ஸ்கோரை சொல்றாங்க. முதல் ஜட்ஜு கொடுக்குற ஸ்கோர் 9, ரெண்டாவது ஜட்ஜு கொடுக்குற ஸ்கோர் 9, மூணாவது ஜட்ஜு கொடுக்குற ஸ்கோர் 9, நாலாவது ஜட்ஜு என்னடா கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க 10 கொடுத்துட்றாங்க. ஆக மொத்தம் 37 ஆகி போச்சு. சரின்னு அடுத்து ஸ்கையோட ஸ்கோரை பார்த்தா முதல் 2 ஜட்ஜும் 10 மார்க் கொடுத்துட்றாங்க. மூணாவது ஜட்ஜு 9 மார்க் கொடுத்துட்றாரு. அடுத்து வரப்போற ஜட்ஜோட மார்க் தான் போட்டியோட முடிவையே தீர்மானம் பண்ண போகுது. என்ன மார்க்டா கொடுக்க போறாருனாலுன்னு நம்ம ஆர்வமா படத்தை பார்த்தா, எல்லாரையும் வெறியேத்துற மாதிரி 4வது ஜட்ஜி 8 மார்க்க கொடுக்கறாரு. ஆக பாலும் சரி ஸ்கையும் சரி 2 பேருமே 37 மார்க்ல இருக்காங்க. 2 பேரும் டை ஆயிட்டதுனால போட்டியோட முடிவு ஜட்ஜு கைக்கு வந்துருது. ஸ்டேஜுக்கு வந்த அந்த ஜட்ஜி, ஏன்பா ஸ்கை, நீ பண்ணது வேற லெவல் மாஸ்டர் பீஸான டிஷ்ஷுப்பா. ஆனால் என்னதான் உன்னோட டிஷ்ல டேஸ்ட் நல்லா இருந்தாலும் இன்னோவேட்டிவா எதுவுமே இல்ல. பட் பால் பண்ண டிஷ்ஷிலையோ பிரசன்டேஷனும் சரி அவர் பண்ண இனோவேஷனும் சரி நல்லா இருந்ததுனால இந்த போட்டியில அவர் தான் ஜெயிக்கிறாருன்னு அறிவிக்க, ஸ்கையோட மனசே உடைஞ்சு போயிடுது. ஏன்னா அந்த நலுங்கு வச்ச நத்தோடு மாதிரியே இருக்கான்ல காட் ஆஃப் குக்கு, சின்ன வயசுலயே தனக்கு சமையல் தெரியாதுன்னு அசிங்கப்படுத்தினதுனால எப்படியாவது சமையலை கத்துக்கணும்னு வெறி பிடிச்சி மாஸ்டர் கிட்ட இருந்து சமையலை கத்துக்கிட்டு இப்ப கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் இறக்குனா தோத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்கல்ல. சோ ஸ்கை சோகமா ஒரு இடத்துல போய் உட்கார, அவர்கிட்ட போன மாஸ்டர், தம்பி நான் துறவரத்துக்காக ட்ரிப்பு போனேன்ல, அங்க 2 புத்திஸ்ட் பசங்களை பார்த்தேன். அவனுங்க கையில ஸ்டீம் பண்ண வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் அந்த பன்னுல கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு, பன்னு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இல்லப்பா, ஏன்னா பன்னை ஸ்டீம் பண்ணி 5 மணி நேரத்துக்கு மேல ஆயிப்போச்சு, அதுல சால்ட் கண்டென்ட்டும் அதிகமா இருக்குன்ற விஷயத்த சொன்னதும் அந்த பையன் என்கிட்ட ஒரு மேட்டரை சொன்னான். இந்த பன்னை செஞ்சதே நான் தாங்க, அதுல எவ்வளவு சால்ட் போடணுமோ அவ்வளவு சால்ட் தான் போட்டேன், கரெக்டான ஸ்டீமிங்ல தான் கொதிக்க வச்சேன், என்னோட மாஸ்டர் இதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாரு, சோ எனக்கும் இது நல்லா தான் இருக்கு அப்படின்னு அவன் பண்ண டிஷ்ஷை விட்டு கொடுக்காம அவனுக்குள்ள இருக்க திறமைய பத்தி அவன் சந்தேகப்படாம கான்பிடண்டா பேசினான். அதையே தான் நான் உன்கிட்டயும் சொல்றேன். உனக்கு சமையல் தெரியாதுன்னு நீயே நினைச்சிட்டு இருந்தனா, உனக்கு சமைக்க தெரியாதுன்னு உன் அப்பா சொன்னது உண்மையாயிடும். சோ அந்த எண்ணத்துல இருந்து வெளியே வா அப்படின்னு மாஸ்டர் இங்க ஒரு அட்வைஸ போட்டுட்டு இருக்க, அந்த பக்கம் போட்டியில ஜெயிச்சாரு இல்லையா பால். சோ பாலுக்காக பாலோட பாஸ் அவருக்கு ஒரு ட்ரீட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் ட்ரீட் கொடுத்த கையோட பாலுக்கு ஒரு ட்விஸ்டையும் கொடுக்குறாரு. ஏண்டா அடுத்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது இல்ல, அதுல நீ போக வேணாம்,
உன்னோட ஆள் அங்க போகட்டும். ஏன்னா பொண்ணு போனான்னு வையேன், ஒரு தோரணையா இருக்கும். நம்ம ஹோட்டலோட பேரும் வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆகும்ல. சோ அவ போட்டும் அப்படின்னு இவங்க சொல்ல, ஏங்க அவ என்னோட அசிஸ்டன்ட்டுங்க. நீங்க என்ன அவள அனுப்புறீங்க? அவளுக்கு என் அளவுக்குலாம் சமைக்க வராதுங்க. அதோட போட்டியில ஜெயிச்சது நான் தானே. சோ ஏன் இந்த தேவையில்லாத முடிவுன்னு பால் பேசிட்டு இருக்கும் பொழுது, கிச்சனுக்குள்ள இருந்து வெளியே வந்த பாலோட லவ்வர் 2 கப்ப பாலுக்கு முன்னால வச்சுட்டு, 2 கப்ல இருக்க ஸ்வீட்டையும் சாப்பிடு. நான் ஒண்ணுத்துல மட்டும் சுகரை அதிகமா போட்டிருக்கேன். அது எதுன்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சு சொல்லு. அப்புறம் நான் இந்த போட்டிக்கு போக மாட்டேன்னு ரொம்ப தெனாவட்டா பேசுறான். ஆள் எவ்ளோ பெரிய செஃப், இவரால இந்த சப்ப மேட்டர கண்டுபிடிக்க முடியாதா? அப்படின்னு நம்ம நினைச்சா, இந்த ஆளால முடியாது. இங்க தான் ஒரு ட்விஸ்ட வைக்கிறாங்க. பாலுக்கு நாக்கு செத்து போய் ரொம்ப நாள் ஆகுது. எது எந்த டேஸ்ட்ன்றத அவரால தெரிஞ்சுக்கவே முடியாது. இதுவரைக்கும் ரகசியமா இருந்த இந்த விஷயம் எப்படிடா பாலோட லவருக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தா, ஒரு நாள் பால் செஞ்ச டிஷ்ஷ பாலோட லவர் சாப்பிட்டிருக்கா. அதுல சால்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்டா இவ்வளவு சால்ட்ட போட்டேன்னு கேட்டா, தெரியாம போட்டதா பால் சொல்லிட்டாரு. பட் சந்தேகம் தாங்காம பால் என்ன பண்றாருன்னு அவரோட லவர் ஒளிஞ்சிருந்து பாக்குறப்போ, பல டிஷ்ஷஸோட செய்முறை விளக்கம் இருக்க புக்க பால் படிச்சிட்டு இருக்காரு. சோ பால் பண்ண எல்லாமே இந்த புக்க பார்த்து பண்ணதுதான். இப்ப அந்த புக்க பால் கிட்ட காட்டின லவ்வர், இத பார்த்து தானே நீ எல்லா டிஷ்ஷையும் பண்ற. உன்னால பண்ண முடியறப்போ புக்க பார்த்து என்னால பண்ண முடியாதா? சோ நான் தான் அந்த போட்டிக்கு போக போறேன்னு பால் கிட்ட ரொம்ப 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 திமிரா பேசினதும், அடியே காக்டைல்ல போட்ட கல்கண்டு மாதிரி இனிப்பா இருப்பன்னு பார்த்தா, இப்படி பட்ட சாராயத்துல கலந்த பாய்சன் மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிட்டியேடி. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடின்ற விரக்தியில ஒரு இடத்துல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஸ்கை பண்ண டிஷ்ஷ பால் ஒரு தடவை சாப்பிட்டு ஷாக் ஆனார் இல்ல, நாக்குல சென்ஸ் இல்லன்றப்போ அது மட்டும் எப்படி முடிஞ்சதுன்னு. இவர் டேஸ்ட்னால ஷாக் ஆகல. அந்த ஷார்ட் டைம்ல எப்படி இவனால கரிய பஞ்சு மாதிரி சாஃப்டா செய்ய முடிஞ்சதுன்ற ஷாக்கு தான் அது. இது நமக்கு தெரிய வர அடுத்தது தனியா உட்காந்துட்டு இருந்த பால் கிட்ட போன ஸ்கை, ஏண்டா போட்டியில தோத்தா நானே சந்தோஷமா தான் இருக்கேன், நீ ஏன் இவ்வளவு துக்கமா இருக்கிறேன்னு கேக்குறப்போ, பங்கு எல்லாருமா சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டானுங்க பங்கு. போஸ்டர்ல போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு காட் ஆஃப் குக்கு, அவர்கிட்ட போட்டி போட்டு அவரை தோக்கடிச்சு நானும் அவரை மாதிரியே ஆகணும்னு நினைச்சேன். எல்லாம் மண்ணோட மண்ணாய் போச்சேன்னு பால் குமுறிட்டு இருக்க, ராஜா இப்ப நீ போஸ்டர்ல ஒரு ஆளை காட்டுறல்ல, அந்த ஆள் என்னோட அப்பங்காரன் தான். சரியான செல்ஃபிஷ் ஜெயண்ட் அவன். போயும் அவனெல்லாம் உன்னோட இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்காத. நீ ஒரு நல்ல குக்குன்னு உனக்கு நீ ப்ரூவ் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும்னு ஸ்கை பாலுக்கு அட்வைஸ போட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் லியோட குரூப் 7 ஹோட்டலுக்கு வந்து ஸ்பிரிங் அவென்யூவை நாங்க விலைக்கு வாங்க போறோம், சோ சைன் போடுங்கன்னு அந்த ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் சைன் போட முடியாதுன்னு ஊர் மக்கள் அடமுடிச்சிட்டு இருக்கிறப்போ, ஹோட்டலுக்குள்ள பாலும் ஸ்கையும் வராங்க. பாலோட பாஸ் தான் லீ குரூப் நடத்துறது. சோ பால் இந்த ஹோட்டலுக்கு வரத பார்த்ததும் பாஸோட அசிஸ்டன்ட், டேய் நீங்க என்னடா பண்றேன்னு விசாரிக்க, அதான் என்ன துரத்தி விட்டுட்டீங்கல்ல, இனிமேல் உங்களுக்கு எனக்கும் பேச்சு இல்ல. அதோட போட்டிக்கு என்னோட லவர் அனுப்புறதா நீங்க சொன்னீங்களே, போட்டியில ஜெயிச்சது உங்களோட ஹோட்டல் கிடையாது, நானு. அந்த போட்டிக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். சோ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு நானும் ஸ்கையும் தான் போக போறேன்னு பால் சொல்ல, என்ன மீறி உங்களால அந்த போட்டிக்கு போயிட முடியுமா? உன்னோட சமையல் கரியரையே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு அசிஸ்டன்ட் மிரட்ட ஆரம்பிச்சதும் குடுக்குறாரு பாருங்க பால் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு ஷாட்டு. அசிஸ்டன்ட்டோட சில்லி மூக்கெல்லாம் செதஞ்சு போயிடுது. என்னையே அடிச்சிட்டீங்கல்லடா, உங்களை சும்மாவே விட மாட்டேன்டா. இப்போ எங்களால் எதுவும் பண்ண முடியாது, ஆனால் பண்ண வேண்டிய டைமில் கரெக்டாக பண்ணுவோம்டா அப்படின்னு அசிங்கப்பட்ட மேனிக்கு லீ குரூப் இங்கேருந்து கிளம்பி போக, அடுத்தது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் பாலும் ஸ்கையும் சமைச்சாகணும். இவங்க எப்படி சைனால நடந்த இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி வேற வேற நாட்டுல ஜெயிச்சிருப்பாங்கல்ல. ஜெயிச்சவங்களாம் சேர்ந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல கலந்துப்பாங்க. அவங்க எந்தெந்த நாட்டுல இருந்து வராங்களோ அந்தந்த நாட்டோட குசைனை பேஸ் பண்ணி தான் அவங்க டிஷ் பண்ணணும். பிரான்ஸ்லயே பால் ரொம்ப நாளா சமைச்சதுனால சைனீஸ் குசைன் எப்படி இருக்குன்றது அவருக்கு தெரியல. சோ ஸ்கையும் மாஸ்டரும் சேர்ந்து சைனீஸ் குசைனை பத்தி பாலுக்கு கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. இதுல கலந்துக்கிறது மொத்தம் 5 டீம். அதுல ஒரு டீம் தான் ஸ்கையும் பாலும். இங்க ஷாக்கான ஒரு விஷயம் என்னன்னா, பாலோட லவ்வர் இருக்கால, அவளும் இந்த போட்டியில இருக்கா. லீ குரூப் பணத்தை கொடுத்து அவளை இந்த போட்டிக்கு வர வச்சிருக்காங்க. பணம் இருந்தா எது வேணும்னா செய்யலாமா அப்படின்னு ஸ்கை பிளஸ் பாலோட ஆதரவாளர்கள் யோசிச்சுட்டு இருக்க, இந்த போட்டியிலையும் 4 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஜட்ஜும் குக்கிங்ல பல சாதனைகள் பண்ணவங்க. அவங்க முன்னிலையில போட்டி ஸ்டார்ட் ஆக 5 டீமும் அவங்களால எந்த டிஷ்ஷை பெஸ்டா கொடுக்க முடியுமோ அதை ஆக்ரோஷமா பண்ணிட்டு இருக்க, ஒவ்வொரு டீமும் என்ன டிஷ் பண்றாங்க, அதை எந்த மாதிரி பண்றாங்கன்ற கமெண்ட்ஸை ஜட்ஜஸும் ஆங்கர்ஸும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, 5 டீமும் மும்மரமா செயல்பட்டு அவங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் இறக்கி ஆளாளுக்கு ஒவ்வொரு டிஷ்ஷை ரெடி பண்ணியே முடிச்சிடுறாங்க. போட்டிக்கு கொடுக்கப்பட்ட டைம் 100 நிமிஷம். 100 நிமிஷம் முடிஞ்சதும் போட்டி முடிஞ்சு டிஷ்ஷை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்ல 5 டீமும் டிஷ்ஷை ஜட்ஜஸ் கிட்ட சப்மிட் பண்றாங்க. சாப்பிட்டு பார்த்த ஜட்ஜஸ் ஒவ்வொரு டீமுக்கும் நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க அப்படி பண்ணிருக்கீங்கன்ற கமெண்ட்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க தான் வெற்றியாளர்கள்னு ஒரு நேமை எழுதி அதை ஆங்கர் கிட்ட கொடுக்க, படிக்கிறதுக்கு முன்னால ஆங்கர் கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்றாங்க. 3, 2,
1 and the winner is ஸ்கை அண்ட் பால் தான் சொன்னதும் 2 பேருக்கும் குஷி தாங்கல. பக்கத்துல இருந்த பால் லவருக்கோ மூக்கெல்லாம் உடைஞ்ச மாதிரி ஆயிடுது. ஏண்டி வேற்று கிரக வெண்ணம் அவளே எங்க கிட்டயே போட்டியா, அசிங்கப்பட்டியா இப்போ அப்படின்ற நக்கல்ல கூட பால் அவனோட லவரை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க. எதனால இந்த டீமை ஜெயிச்சுதான் அறிவிச்சாங்க, அப்படி இவங்களோட டிஷ்ல புதுமையா என்ன இருந்ததுன்ற கமெண்ட்ஸை ஜட்ஜஸ் சொல்லி முடிக்க எப்படியோ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல ஸ்கை அண்ட் பால் ஜெயிச்சிடுறாங்க. அடுத்தது காட் ஆஃப் குக்கு கூட போட்டி போடணும். பட் இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த போட்டிக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் போக முடியும். ஸோ பால் நீ போயிட்டு வாடான்னு ஸ்கை சொல்ல, நான் எதுக்குடா போனோம், என்னோட நாக்கில் சென்ஸ் எப்போவோ போயிடுச்சு, அதையே மீறி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வரைக்கும் வந்து நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு இது போதும், ஆனா உனக்கு உன் அப்பாவை நீ ஜெயிக்கணும்ல, ஸோ நீ இந்த போட்டியில கலந்துக்கோன்னு பால் சொல்ல, அப்படின்ற சரி செஞ்சுட்டா போச்சுன்னு சொன்ன ஸ்கை போட்டியில கலந்துக்கிறாரு. ஒரு டேபிள்ல ஸ்கை, இன்னொரு டேபிள்ல காட் ஆஃப் குக், 2 பேருக்கும் நடுவுல போட்டி ஸ்டார்ட் ஆகுது. எடுத்ததும் காட் ஆஃப் குக்கு ஏகபோகமான வித்தைகளை காட்டி சமையலை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. பட் ஸ்கையோ சமையலை ஸ்டார்ட் பண்ணாம இவரோட சின்ன வயசுல இருந்து இவரோட அப்பாவால பட்ட அவமானங்கள், அப்படி அவமானப்படும் பொழுது இவருக்கு சப்போர்ட்டா இருந்த 7 என்ற மாஸ்டர் ஸ்பெக்கி இவரோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இத பத்தியே யோசிச்சுட்டு இருந்த ஸ்கை சமைக்காம பேய் அறிஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்க, சல்லார்னு ஸ்கையோட மூஞ்சிலே யாரோ தண்ணி ஊத்துறாங்க. யாரடான்னு பார்த்தா காட் ஆஃப் குக்கு. சமைக்க வந்தியா இல்ல வேடிக்கை பார்க்க வந்தியா, சமைக்கிற வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு போய் காட் ஆஃப் குக்கு சமைக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஜெல்லியை வச்சு அத மவுண்டைன் செட்டப்ல ரிவர் பூன்னு அழகான ஒரு தோற்றத்தை ஜெல்லிலே ரெடி பண்ண, இந்த பக்கம் ஸ்கையோ அந்த அளவு எஃபர்ட்லாம் போடல. சட்டியில நூடுல்ஸை கொதிக்க வச்சு சிம்பிளா ஒரு டிஷ்ஷை பண்ண, போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜட்ஜஸ் காட் ஆஃப் குக்கோட டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணிட்டு ஸ்கையோட டிஷ்ஷை எடுத்துட்டு வாடான்னு சொல்ல, டிஷ்ஷை கையில எடுத்த ஸ்கை அதை ஜட்ஜு கிட்ட கொடுக்காம அப்பாவுக்கு முன்னால மரியாதையா நீட்டுறாரு. ஏன்னா இப்ப இவர் கொடுக்குறாரு இல்லையா நூடுல்ஸ் டிஷ்ஷு, இதே மாதிரியான டிஷ்ஷை தான் சின்ன வயசுல ஸ்கைக்கு செஞ்சு கொடுத்தா அவரோட அப்பா, இதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு ஒரு யுகமே தேவைப்படும்னு சொல்லியிருப்பாரு. எது முடியாதுன்னு நம்ம கிட்ட சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுறது தானே நல்ல திறமசாலிக்கு அழகு. ஸோ அப்பா நம்மளால எதை பண்ண முடியாதுன்னு சொன்னாரோ அதையே பண்ணி அப்பா கிட்ட கொடுக்க, காட் ஆஃப் குக் அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்ததும் சே இவங்கிட்டயே நம்ம சுட்டு போட்டாலும் இவனுக்கு சமையல் வராதுன்னு சொன்னோம், பெரிய தப்பு பண்ணிட்டோம் போலயே அப்படின்ற வேதனையோட ஸ்கை செஞ்ச நூடுல்ஸை சுத்தி யார் இருக்காங்க என்னன்றதெல்லாம் பார்க்கல, காட் ஆஃப் குக் வாயில போட்டு இறக்குன்னு இறக்கிட்டு இருக்க, அதை பார்த்த ஸ்கை அங்கிருந்து கிளம்பும் பொழுது ஸ்கையை நிறுத்தின காட் ஆஃப் குக், தம்பி நீ பண்ண டிஷ் செம்மையா இருக்குப்பான்னு சொன்னதும் ஜெயிச்சிட்டடா மாறா அப்படின்ற தோரணையோட ஸ்கை சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறாரு. ஏன்னா ஸ்கையோட நோக்கம் இந்த உலகத்துக்கு இவர் ஒரு பெஸ்ட் செஃப்னு ப்ரூவ் பண்றது இல்ல, நம்மளால சமைக்க முடியாதுன்னு சொன்ன அப்பா கிட்ட நம்ம ஒரு நல்ல குக்குன்னு ப்ரூவ் பண்றது தான். அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு இல்லையா. ஸோ ஸ்கை அங்கிருந்து கிளம்பி போக, நல்லா மொய் விருந்தில் வச்ச மொச்சக்கொட்டை மாதிரியே இருப்பாப்லையே காட் ஆஃப் குக்கு, அவர் ஸ்கை செஞ்ச நூடுல்ஸை ரசிச்சு ருசிச்சு டேபிள்லயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அப்புறம் என்ன, பாலும் சரி ஸ்கையும் சரி 2 பேருமே ஹாப்பி. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில எதை லைஃப் டைம் கோலா நினைச்சாங்களோ அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ 7 ஹோட்டலோட மெம்பர்ஸ் கூடயும் ஸ்ப்ரிங் அவென்யூ மக்கள் கூடயும் சந்தோஷமா இவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க ஹாப்பி எண்டிங்கோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா பாய்.